இன்றைய வேதவாக்கு. இழந்து போன சந்தோஷம். அநேகரிலிருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகம் திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அப்பொழுது அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் ஆதாரங்களாக இருக்கிறது. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானதின் காரணம் என்ன தெரியுமா? வியாதியஸ்தர்கள் குணமாக்கப்பட்டதும், அசுத்த ஆவிகள் புறப்பட்டு ஓடியதும், சப்பானிகள் நடந்ததுமேயாகும். கர்த்தர் அற்புதங்களை செய்யும்போது அதனால் அளவற்ற சந்தோஷம் ஏற்படுகிறது. நீங்கள் பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷத்தோடு நின்றுவிடக்கூடாது. பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஆவின் வரங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவினால் வரும் இந்த ஆவின் வரங்கள் தேவனுடைய வல்லமையை உங்களுக்குள் கொண்டு வருகின்றன. அதிகாரத்தையும் ஆளுகையும் பெற்றுக்கொள்கிறீர்கள். இன்று அநேகர் சந்தோஷத்தை இழந்தவர்களாய் இருப்பதன் காரணம் அவருடைய சரீர வியாதிகளும் பலவீனங்களுமே. குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் கூட அவர்களால் செய்ய முடிவதில்லை. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்ய முடிவதில்லை. கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடிவதில்லை. தன் சம்பாத்தியத்தின் பெரும் பகுதியை வைத்தியர்களுக்கே செலவழிக்கிறார்கள். பொன்னான நேரங்களில் வியாதி படுக்கையிலே படுத்து வீணாக்குகிறார்கள். கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தபொழுது அவர் செய்த அற்புதங்கள் எண்ணற்றவை. வேதம் சொல்கிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது. இயேசு உங்கள் வாழ்க்கையில் இடைபடுவாரேயானால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் உள்ள உங்களில் உள்ள வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் சுகமாகும். நீங்கள் இழந்து போன ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். சத்ருனுடைய போராட்டங்கள் விலகி போகும். சாத்தான் திருடன் கொல்லவும் அழிக்குமே வந்தாலும் கர்த்தரோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் உதவி செய்வார். ஒருமுறை ஆஸ்துமா நோய் காரணமாக மூச்சு விடுவதில் அவதிப்பட்ட ஒரு சகோதரி ஆவிக்குரிய கூட்டத்தில் வந்து பங்கு பெற்றார். கூட்டத்தின் கடைசி நாள் அவர்கள் ஜெபிப்பதற்காக முன்வந்தார்கள். ஊழியக்காரர் அவள் தலையின் மேல் கை வைத்து மனது உருகி ஜெபித்தார். அவள் திரும்பி சென்றபோது விசுவாசத்தோடு சென்றார்கள். மீண்டும் அந்த ஆஸ்துமா வரவில்லை. கர்த்தர் சுகம் கொடுத்ததுதான் திரும்ப அந்த நோயின் பாதிப்பு ஒரு தரம் கூட அவர்களை தொந்தரவு செய்யவில்லை. அவர்கள் கொஞ்சமும் அவர்களுக்குள்ளாக அந்த பலவீனம் காணப்படவில்லை. கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்ததினால் அவர்களுக்கும் சந்தோஷம், ஜெபித்த ஊழியருக்கும் சந்தோஷம், அவர்கள் குடும்பத்திற்கும் பெரிய சந்தோஷம். ஆகவே தான் மேலே காணும் வசனத்தின் பட்டணம் முழுவதும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டுள்ளது. தேவ பிள்ளையே, உங்கள் மூலமாக உங்கள் பட்டணத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாக கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் பட்டணத்திலும் உங்கள் ஊரிலும் உங்கள் தெருவிலும் உங்கள் வீட்டிலும் உங்கள் சபையிலும் உங்கள் மூலமாக கர்த்தர் வெளிப்பட விரும்புகிறார். நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். ஆகையினாலே நாம் அப்படிப்பட்டதான தேவனை, அற்புதம் செய்கிறதான தேவனை விசுவாசிக்கிறோம். நம்முடைய இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். எப்பொழுது அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, அற்புதம் செய்கிறதான தேவன் நாம் இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்கிறார். ஆகினால் நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.